ஸ்லீப்பி ஹாலோ அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மர்மமான முறையில் பல கொலைகள் நடக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீதிபதிகள் நம்மளோட ஹீரோவை அந்த கிராமத்துக்கு அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராம மக்கள்கிட்ட அந்த கொலைகள்லாம் யார் எதற்காக பண்ணுறா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு குதிரைக்காரன் இருந்தான். அவன் மக்களோட சொத்துக்களை கொள்ளையடித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் கொள்ளையடிக்கும் போது இங்கே இருந்த காவலாளிகள் அவனை சுட்டு கொன்று அவனோட தலையை தனியாக வெட்டி எடுத்து உடம்போட சேர்த்து புதைச்சிட்டாங்க. ஆனால் காவலாளிகள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த குதிரைக்காரனோட தலையை மட்டும் யாரோ ஒருத்தர் தோண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ தலையில் தான் அந்த குதிரைக்காரனோட ஆன்மா அந்த ஊரே சுற்றி சுற்றி வரும். தான் தலையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கிராம மக்களோட ஒவ்வொருத்தரோட தலையும் தினம் வெட்டி எடுத்துகிட்டு போவான். இதையெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குதிரைக்காரனை நம்ம ஹீரோ நேர்லேயே பார்க்குறாரு. அப்போ தான் இதெல்லாம் உண்மையிலுமே அந்த குதிரைக்காரன் தான் பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு நம்பிக்கை ஏற்படுது. அந்த குதிரைக்காரன் தன்னுடைய தலையை திருப்பி கண்டுபிடிச்சானா நம்ம ஹீரோ அந்த குதிரைக்காரன்ட்டு இருந்து இந்த கிராமத்து மக்களை எப்படி காப்பாற்றுறாரு, இந்த கேஸை எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. படம் ரொம்ப அருமையாக இருக்குது.